ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11ல் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 11ல் வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் அண்டு ஒர்க்கை வந்து ரிலேட் பண்ணணும். அதுதான் வந்து ஷார்ட்டாக நம்ம சொல்லலாம். பட் வந்து உங்கள் புக்கில் இன்னும் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து டெம்பரேச்சர் வராது, ஹீட் மட்டும்தான் வரும். ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஹீட் வரும், சரியா? ஸோ இந்த இடத்துல ஹீட் அப்படிங்கிறது ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது, ஒர்க் அப்படிங்கிறது ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம், ஒர்க்கையும் ஹீட்டையும் ரிலேட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெர்மோடைனமிக்ஸில் வரக்கூடிய சாப்டர்ஸ். இப்போ இதில் பாருங்க, இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சில விதிகள் இந்த தெர்மல் எனர்ஜி ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விதிகள் தான் இந்த தெர்மல் எனர்ஜியை கவர்னிங் பண்ணுது. ஸோ அந்த விதிகளை தான் நீங்கள் சாப்டர் 11ல் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போறீங்க. அதாவது லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அப்படிங்கிற அந்த 3 விதிகளை பற்றி தான் இந்த தெர்மோடைனமிக் சாப்டர்லேயே நீங்கள் வந்து படிக்க போறீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்படிங்கிறது ஹீட்டாக மாறுறதுக்கும் ஹீட் அப்படிங்கிறது ஒர்க்காக மாறுறதும் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரப்பிங் ஆக்ஷன், நம்ம பாம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம உள்ளங்கையை நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா, ரப்பிங் ஆக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளங்கையை நல்லா ரப் பண்ணீங்க, நல்லா வந்து தேய்ச்சி வைங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள வந்து நீங்க ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹீட் எப்படி வருது அப்படின்னா ஃபிரிக்ஷனால வருது. ஸோ ரெண்டு கையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தேய்க்கும் போது அந்த இடத்துல ஃபிரிக்ஷன் கிரியேட் ஆகி ஃபிரிக்ஷன் மூலமா உங்களுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கையை தேய்க்கிறீங்க இல்லையா, உள்ளங்கையை வச்சு நீங்க தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் அப்படிங்கிறது நீங்க கொடுக்குறீங்க, அந்த ஒர்க்கு தான் இந்த இடத்துல ஹீட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஹீட் வந்து இந்த இடத்துல ஜெனரேட் ஆகுது, நீங்க ஒர்க்கு கொடுத்துருக்கீங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பிங் ஆக்ஷன்ல. இதே வந்து ஒரு ஸ்டீம் இன்ஜின் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வண்டிகள்ல எல்லாம் இருக்கு இல்லையா, 2 வீலர், பைக்கு, இந்த மாதிரியான வாகனங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹீட் நீங்க கொடுக்குறீங்க. ஃபியூயல் இருக்கு இல்லையா, பெட்ரோலா டீசல் நீங்க கொடுத்துருப்பீங்க, அந்த பெட்ரோலா டீசல் வந்து எரியும். ஸோ உள்ள எரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போ அது வந்து ஒர்க்கு வந்து ஃபைனலாக நமக்கு கிடைக்குது. ஸோ இன்ஜின்ல ஒர்க் அவுட்புட்டாக கிடைக்குது. நம்ம கையை தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக எது கிடைக்குது, ஹீட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல ஹீட் அண்ட் ஒர்க்கை நம்ம ரிலேட் பண்ணணும், புரியுங்களா? ஸோ நீங்கள் ஹீட் கொடுத்தீங்கன்னா ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும், ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும். ரெண்டுமே எனர்ஜி தான், ஹீட்டும் எனர்ஜி தான், ஒர்க்கும் எனர்ஜி தான். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூல்ஸில் ரெண்டையுமே நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றல் எனர்ஜி அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு அந்த ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹீட், டெம்பரேச்சர், ஒர்க் இதை மூணையும் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மாடர்ன் பிசிக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அப்படிங்கிறத எப்படி சொன்னாங்க அப்படின்னா ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹீட் அப்படிங்கிறத ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட சப்ஸ்டன்ஸோட கேப் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில வந்து கேப் இருக்கு அப்படின்னா அந்த கேப்ல போய் ஃபில் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க, புரியுங்களா? ஸோ அதை வந்து கலோரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலோரிக் அப்படிங்கிறது என்னன்னா ஹைப்போதெட்டிக்கல் ஃப்ளூயிட். ஸோ இந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளூயிட்ல இருந்து கோல்டு ஃப்ளூயிடுக்கு வந்து ரிலேஷன்ல இருக்கும்போது நமக்கு அந்த ஹீட் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளூயிட் தான் வந்து அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீட் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளூயிடா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாட் பாடி 80 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க, கோல்டு பாடி 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வந்து கண்டிப்பா மீட் ஆகும், புரியுதா? ஸோ இந்த 80 டிகிரி செல்சியஸும் 30 டிகிரி செல்சியஸும் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் பண்ணும்போது 80 + 30 எவ்வளவு 11, 55 டிகிரி செல்சியஸ் பக்கம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவரேஜ் ஆகி நிற்பாங்க. அந்த லெவலை கலோரிக் லெவல் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ கலோரிக் லெவல் அப்படிங்கிறது என்னன்னா ஹாட் பாடியும் கோல்டு பாடியும் மீட் பண்ணும்போது அந்த லெவல் வந்து சேம் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து கலோரிக் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலோரிக் லெவல் எதனால நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கலோரிக் அப்படிங்கிற ஃப்ளூயிட் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் பிசிக்ஸ்க்கு முன்னாடி. சரி, இப்போ மாடர்ன் பிசிக்ஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் எல்லாம் கிடையாது, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா கவுண்ட் ராம்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு மிலிட்ரி மேன். அவர் வந்து பிரிட்டிஷ் மிலிட்ரி மேன், அமெரிக்காவில் பிறந்து பிரிட்டிஷ்ல வந்து மிலிட்ரி மேனா இருந்தாரு. ஸோ அவரு பாத்தீங்கன்னா பிராஸ் கேனானை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரிக்கு போயிருக்காரு. அதுல அந்த பிராஸ் கேனான் வந்து ஓட்ட போட்டிருக்காங்க. பிராஸ் கேனான் அப்படிங்கிறது மிலிட்ரியில பயன்படுத்துறாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்கன்னா பீரங்கி. ஸோ அந்த பிராஸ் கேனான் அப்படிங்கிற பீரங்கி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குழாய் தான். ஸோ பிராஸ் கேனான்ல பாத்தீங்கன்னா ட்ரில்லிங் பண்ணும்போது அவர் வந்து நோட் பண்ணிக்காரு. ஸோ நோட் பண்ணும்போது அவர் அப்சர்வ் பண்ணதுல வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ட்ரில் பண்ணும்போது அந்த டூல் இருக்குல்ல, ஏதாவது ஒரு டூலை வச்சு தானே ட்ரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ட்ரில் பண்ணும்போது அதிகப்படியான எனர்ஜி அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டரை ஹீட் பண்ற அளவுக்கான எனர்ஜி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல இவ்வளவு ஹீட் வந்து வெளியில ஆச்சு, வெளியில நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அவர் திங்க் பண்ணி பாக்குறாரு. இவர் ஒரு சயின்டிஸ்டும் கூட. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை யோசிச்சு பார்த்திருக்காரு, எப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரு பிராஸ் குழாயில நம்ம இந்த அளவுக்கு ஓட்ட போடும்போது இவ்வளவு ஹீட் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஹீட் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் டனுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. ஒர்க்கு வந்து நீங்க அதிகமாக கொடுத்ததுனாலதான் அந்த இடத்துல ஹீட் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். ஸோ அதுல இருந்து அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. அதாவது கலோரிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஹைப்போதெட்டிக்கல் ஃப்ளூயிட் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து ஹீட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்க எல்லாருமே வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அது வந்து மேட்டர் கிடையாது, எனர்ஜி அப்படிங்கிறத 1798ல கண்டுபிடிச்சிட்டார். ஆனா அந்த கலோரி கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு ட்ரில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ல இருந்து அதிகப்படியான ஹீட் ஃப்ளூயிடை வந்து வெளியில கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்குது. பட் வந்து அவரு வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா அந்த டூல் வந்து எப்படி இருந்தாலும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கு மூலமா ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த அளவுக்கு அப்படின்னு அவரு நிரூபிச்சிருக்காரு. மாடர்ன் பிசிக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃப்ளூயிடா இருந்த ஹீட்டு மாடர்ன் பிசிக்ஸ்ல எனர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் ஹீட் அண்ட் ஒர்க். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஹீட் அண்ட் ஒர்க், ஹீட்னா Q அப்படின்னு சொல்லுவோம், ஒர்க்னா W அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் தான் இந்த தெர்மோடைனமிக் அப்படிங்கிற பிரான்ச். இந்த தெர்மோடைனமிக் பிரான்ச் பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். அதாவது மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இந்த மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னா பல்க் சிஸ்டம் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா டீல் பண்ணணும். ஸோ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஹீட் அண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலேட் பண்ணணும். பட் வந்து பல்க் சிஸ்டமா வந்து அந்த சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த சாப்டர்ல வந்து பார்ப்போம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PVT அப்படின்னு சொல்லிட்டு 3 சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா ஸோ ப்ரெஷர் அப்படின்னா P, V அப்படின்னா வால்யூம், அந்த டெம்பரேச்சர்னா T. ஸோ ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டத்துல ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் வந்து நீங்க எந்த பாயிண்ட்லையும் நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி கூடவே வந்து மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும் என்ன அப்படின்னா PV is equal to mRT அப்படிங்கிறது. புரியுதா? இது வந்து கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லயே நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பா தெர்மோடைனமிக்ஸ்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். Pனா ப்ரெஷர், Vனா வால்யூம், Mங்கிற மாஸ், R அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், T அப்படிங்கிறது டெம்பரேச்சர். புரியுதா? ஸோ இந்த இடத்துல இந்த தெர்மோடைனமிக்ஸ் பத்தி படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கைனடிக் தியரி அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லலை. ஸோ நம்ம வந்து ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அதே மாதிரி மாஸ் அப்படிங்கிற வச்சுதான் நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸோட ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ இப்போ ஒரு டெம்பரேச்சர், ஒரு வாட்டர் இருக்குன்னா வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா -5 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஸோ நம்ம அந்த ஸ்டேட்டை எப்படி சொல்றோம் பாருங்க, டெம்பரேச்சர் வச்சு தானே அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம சொல்றோம். ஸோ அந்த இடத்துல கைனடிக் தியரி வந்து நம்ம டினோட் பண்ணல பாருங்க. ஸோ
இதை வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸுக்கும் தெர்மோடைனமிக்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகும்போது அதில் கைனடிக் எனர்ஜி இருக்கு. அதை வச்சு நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோஷனை வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா அது வந்து மெக்கானிக்ஸ்ல வரும். பட் வந்து அந்த மோஷன்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, அதுல எப்படி மாலிகூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு, இதெல்லாம் வந்து நம்ம மெக்கானிக்ஸ்ல நம்ம இன்ட்ரெஸ்டா படிக்கல. பட் வந்து நம்மளோட மெக்கானிக் அப்படின்னா ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகும், அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். பட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னாலும் இதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இன்டர்னலா மேக்ரோஸ்கோபிக் ஸ்டேட்டை வந்து நம்ம பார்க்கணும். அதே இன்டர்னல் மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா பொதுவாக வந்து ஹீட் அண்ட் ஒர்க்கை படிக்கக்கூடியதான்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த ஹீட் அண்ட் ஒர்க் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தானே. நம்ம இன்னும் டெப்த்தாக போனால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல மாலிகூல்ஸை பற்றி படிக்க முடியும். ஸோ இன்டர்னல் மேக்ரோஸ்கோபிக் ஸ்டேட் ஆஃப் த பாடி தான் வந்து இந்த தெர்மோடைனமிக் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு புல்லட் எடுத்துக்கலாம். அந்த புல்லட் பார்த்தீங்கன்னா கன்னில் இருந்து வெளியில வருதா கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்படி கன்சிடர் பண்ணும்போது மெக்கானிக்கல் ஸ்டேட் ஆஃப் புல்லட் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ மெக்கானிக்கல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷரை வச்சு தான் நம்ம இடத்துல சொல்லுவோம். ஸோ ஈக்லிபிரியம் வரும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப புரியும். ஸோ ஒரு புல்லட் உட்லயோ ஸ்டாப்லயோ வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஹீட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ புல்லட் பார்த்தீங்கன்னா நியூட்டனோட தேர்ட் லா அப்படி லான்ச் ஆகுது இல்லையா? ஸோ அந்த புல்லட் வந்து பர்ன் ஆகிட்டு அப்படியே ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும்போது அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. அந்த கைனடிக் எனர்ஜி எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாலிகூல்ஸ்லயும் கிடைக்குது. அந்த கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹீட்டா சேஞ்ச் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்டர்னல் மோஷன் ஆஃப் த புல்லட்டை வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல மோஷன் ஆஃப் த புல்லட் மொத்தமாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. பட் வந்து ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த மோஷன் வந்து டெம்பரேச்சரை ரிலேட் பண்ணி இருக்கு. புரியுதா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸை பற்றின இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுத்துருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களோட ப்ரெசன்ஸை கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.